أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய ஒரு சில விஷயங்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த ஒரு சில விஷயத்தில் நான் கூறியிருந்த மிக முக்கியமான விஷயம், ஹுதைபியா என்ற இந்த உடன்படிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு என்று கடந்து சென்றுவிட முடியாது. மாற்றமாக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. இது ஒரு மைல்கல் என்று நான் சொன்னேன். ஹுதைபியா என்ற இந்த உடன்படிக்கை இஸ்லாம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன என்ற ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் தூக்கி சுமந்து கொண்டு ஹுதைபியா நிற்பதை நீங்கள் கவனமாக அதை சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற அந்த உடன்படிக்கைக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதராக குறைஷி மக்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். தாங்கள் உம்ராவிற்காகத்தான் வந்திருக்கிறோம், போர் செய்ய வரவில்லை என்ற இந்த செய்தியை சொல்வதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த குறைஷி மக்கள் கொஞ்சம் நேரத்திற்கு சிறை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். இந்த செய்தி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷி மக்கள் கொன்று விட்டார்கள் என்ற செய்தியாக பரவுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து உடன்படிக்கை எடுக்கின்றார்கள், பைஅத் வாங்குகிறார்கள். இந்த பைஅத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மிக பிரதானமான ஒரு பைஅத்தாக அல்லாஹு தஆலா இதை பற்றி பேசுகின்றான். மரத்தடியில் சகோதரர்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் நீங்கள் பைஅத் எடுத்த அந்த விஷயம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த பைஅத்துக்கு பேர்தான் பைஅத்துர் ரித்வான் என்ற பெயர். இதை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான், அந்த சஹாபாக்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான் என்று பெருமை சூட்டுகின்றான். இந்த இடத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த 1400 அல்லது 1500 சஹாபாக்களும் பைஅத் செய்தார்கள், ஒரே ஒரு சஹாபியை தவிர. அவரை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்க்கலாம். நேத்தே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், சுஹைல் என்ற ஒரு தூதர் குறைஷிகளிடமிருந்து சில உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக வருகிறார். இவருக்கு முன்னால் ஒன்றுக்கு மேல் 2-3 நபர்கள் வந்து சென்றார்கள். அப்போ வந்து சென்ற அந்த மனிதர்களில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி பேசினார்: முஹம்மதே, இந்த அல்ற சில்ற எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்களை எதிர்ப்பதற்காக நீங்கள் வந்து விட்டீர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. சஹாபாக்கள் அவர் அப்படி பேசுறார். இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்களை எதிர்ப்பதற்காக நீங்கள் வந்து விட்டீர்கள். நாங்கள் ஒரே பாய்ச்சலாக உங்களின் மீது நாங்கள் வந்தால் இவர்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் என்று கூறினார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான ரோஷம் வந்தது. வாளை உருவிக்கொண்டு சொன்னார்கள், நாங்கள் இவரை விட்டு ஓடி விடுவோமா? நாங்கள் இவரை விட்டு சென்று விடுவோமா? எங்களுடைய குடும்பம், நாங்கள் அத்தனையும் நபி அவர்களுக்காக அர்ப்பணம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறுதி வரைக்கும் நிற்போம். எங்களுடைய உயிர் மூச்சு, உடலினுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நபி அவர்களோடு நாங்கள் நிற்போம் என்ற வீர உரை நிகழ்த்தியதை நீங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலையை, சஹாபாக்களுடைய இந்த நிலையை பார்த்த அவர்கள் சென்று குறைஷி மக்களிடத்தில் சென்று கூறினார்கள், எல்லாம் பேசியாச்சு, சப்ஜெக்ட் ஓவர். அதாவது அவர்கள் பின் செல்வதாக இல்லை, அவங்க போக மாட்டாங்க, அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் குறைஷிகள் கிட்ட போய் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். நான் கைசருடைய மன்னர்களை பார்த்திருக்கிறேன், கிஸ்ராவினுடைய மன்னர்களை பார்த்திருக்கிறேன், மிக பெரும் பெரும் பாரசீக ரோம் நாட்டினுடைய மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு தலைவரை நான் கண்டதில்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நபி அவர்கள் உது செய்தால், முஹம்மது உது செய்தால், அந்த தண்ணீரை நபி அவர்களுடைய முகத்தில் இருந்து, கையில் இருந்து அவர்களுடைய தோழர்கள் கீழே விழ விடுவதில்லை. அதை பிடிச்சி மேனியில் பூசிக்கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால், துப்பினால் அந்த எச்சில் கீழே விட அந்த தோழர்கள் விடுவதில்லை. உடனே கையை விட்டு அதை எடுத்துக் கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்குலம் அங்குலமாக அவர்கள் பாதுகாக்கிறார்கள். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய எத்தனை நாடுகள் இருக்கின்றதோ எங்கும் இது போன்று இல்லை. எனவே அந்த தோழர்கள் சாதாரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட மாட்டார்கள் என்பது ஊர்ஜிதம் என்ற இந்த செய்தி ஒன்றுக்கு பின் பலதாக, ஒருவருக்கு மேல் ஒருவராக எல்லாம் சென்று பேசியதற்கு பின்னால் கடைசியில் சுஹைல் என்பவர் வருகிறார். இவர் குறைஷி மக்களில் மிகவும் புத்தி கூர்மையானவர், முஸ்லிம்களை மதிப்பவர், மக்களை மதிப்பவர், நாகரீகம் தெரிந்தவர். இவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். நாங்கள் சில ஒப்பந்தங்களை சொல்கின்றோம், இந்த ஒப்பந்தங்களுக்கு நீங்கள் கையெழுத்திட வேண்டும், நீங்க இதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓகே, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் நாங்கள் உடன்படுகின்றோம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம், இந்த வருடம் நீங்கள் உம்ராவிற்கு மக்காவிற்குள் வரக்கூடாது, அடுத்த வருடம் தான் நீங்கள் வர வேண்டும். 3 நாட்கள் மட்டுமே அடுத்த வருடமும் உங்களுக்கு அனுமதி, 3 நாட்கள் மாத்திரமே நீங்கள் வர வேண்டும். ஆயுதங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2, நம் இருவருக்கும் இடையில் முஹம்மதுடைய படைக்கும் குறைஷி மக்களுடைய படைக்கும், குறைஷி மக்களுடைய அரேபிய தீபகற்பத்திற்கும் 10 ஆண்டுகள் வரை எந்த விதமான போரும் கிடையாது. இதை நீங்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஓகே. நம்பர் 3, அவர் சொல்றாரு, யார் இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால், 2 பேருமே ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தம் முடிவானதற்கு பின்னால் முஹம்மதுடைய படையோடு யார் சேர விரும்புகிறாரோ அவர் சேர்ந்து கொள்ளலாம். குறைஷி மக்களுடைய படையோடு யார் சேர விரும்புகிறாரோ அவர் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். ஓகே. அப்புறம் நம்பர் 4, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தை. நம்பர் 4, குறைஷிகளிடம் இருந்து வந்த சுஹைல் சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால், நம்முடைய இந்த ஒப்பந்தம் டீல் ஆனதற்கு பின்னால் மக்காவில் இருந்து யாரேனும் ஒரு முஸ்லிம், நாங்க யாரை அடைச்சி வச்சிருக்கிறோமோ, யாரை சிறை பிடித்து வைத்திருக்கிறோமோ, எங்களிடமிருந்து ஒரு முஸ்லிம் எங்களை விட்டு ஓடி உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவரை நிபந்தனையின்றி எங்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். பட் அதே நேரம் மதீனாவில் இருந்து எங்களை விரும்பி உங்களிடமிருந்து யாரேனும் ஒருவர் வந்துவிட்டால் நாங்கள் அவரை உங்களிடத்தில் திருப்பி ஒப்படைக்க மாட்டோம். இந்த 4 விஷயத்தையும் அவர் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அமைதியா கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இங்க ரத்தம் கொதிக்குது. சஹாபாக்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதிலும் குறிப்பாக அந்த 4வது கண்டிஷன், இதுல சஹாபாக்கள் உணர்கிறார்கள், நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்பதை உணர்கிறார்கள். சஹாபாக்களுடைய முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. எல்லோருடைய முகமும் சிவப்பா, கோபம், கடுமையான கோபம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க, என்ன மாதிரியான மனநிலையில இதெல்லாம் ஒப்பந்தம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற கோபத்தில் சஹாபாக்களுடைய முகம். ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய இந்த கோபத்தை உணர்ந்ததற்கு பின்பும் இது எல்லாவற்றையும் ஓரமாக நகர்த்தி வைத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். பேப்பர் பேனாவை எடுத்து எழுதுங்க, இந்த கண்டிஷன் எல்லாவற்றையும் எழுதுங்கள். சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல, கோபத்துல, உச்சத்துல, கடுமையான பயங்கர ஏமாற்றத்துல இருக்கிறாங்க சஹாபாக்கள். என்ன சொல்லி நபி அவர்கள் கூப்பிட்டுட்டு வந்தாங்க? உம்ராவுக்கு போலாம், தவாஃப் செய்யலாம், சஹீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் மக்காவுக்குள்ள கூட போகல. ஹுதைபியா என்ற இடத்தில் இருந்து ஒரு 108 தான் ஹுதூத் இருக்கு, ஹரமுடைய எல்லை. இவ்வளவு தூரத்துல இந்த குறைஷி மக்கள் நம்மை தடுத்து வைத்து விட்டு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இதை நபி அவர்களும் சகித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சஹாபாக்களுக்கு கோபம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பொருட்படுத்தாம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். எடுத்து எழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்டார்டிங்லேயே சுஹைல் சொன்னார், அல்லாஹ் எங்களுக்கு தெரியும், யார் அர் ரஹ்மான் யார் அர் ரஹீம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பிஸ்மிக் அல்லாஹும்மன் எழுதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுதுப்பா பரவாயில்ல, அவங்களுக்கும் நமக்கும் பொதுவான பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. பின்பு அடுத்த லைன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மதின் உடன்படிக்கை என்று எழுதுங்கள். சுஹைல் சொன்னாரு, உங்களை ரசூலுல்லான்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிட்டாதான் இந்த பஞ்சாயத்தே இல்லையே, இந்த பிரச்சனையே இல்லையே. ரசூலுல்லா அதெல்லாம் வேணாம், முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க, அவ்வளவுதான் நாங்க ஏத்துக்க முடியும். சஹாபாக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகின்றது. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாவின் சார்பாக எழுதிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி அதை அழிச்சிருங்க, ரசூலுல்லா முஹம்மது ரசூலுல்லாவை அழிச்சிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லான்னு சொல்லி எழுதுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எழுதிய உங்களுடைய பெயரை நான் அழிக்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேப்பரை என்கிட்ட கொடுங்க, எங்க எழுதி இருக்கிறீங்க? நபி அவர்கள் தங்களுடைய கரத்தால் அழிச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த 4 ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சீலும் வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் கடுமையான கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கூலா சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிட்டு விடுங்கள், உங்களுடைய இஹ்ராமை கலைந்து விடுங்கள், நாம் மதீனாவிற்கு செல்லலாம் அப்படின்னாங்க. இதை சொல்றாங்க. சஹாபாக்கள் யாருமே அதை கண்டுக்கல. ஒரு தடவாச்சு, 2வது தடவை மீண்டும் அதையே சொன்னாங்க, உங்களுடைய முடியை மழித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இஹ்ராமில் இருந்து நீங்கள் விடை பெறுங்கள், உங்களுடைய மாலையிட்டு அடையாளமிட்டு வந்த குர்பானி பிராணிகளை பலியிட்டு விடுங்கள். சஹாபாக்கள் கண்டுக்கவே இல்லை. மீண்டும் 3வது முறை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே விஷயத்தை சஹாபாக்கள் அப்பவும் அதை செவிமடுக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளம் கஷ்டமாயிடுச்சு. நாம சொல்லி கேட்காத சஹாபாக்களா, இதுவரை இப்படி நம்ம பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றத்துல இருக்கிறாங்க சஹாபாக்கள். என்ன சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஐயாமுல் ஜாஹிலியா, மடையர்கள் கிட்ட அந்த ஒப்பந்தம்லாம் நம்ம போடணுமா? நீங்க கண்ணசச்சா நாங்க உயிர் கொடுக்க தயாரா இருக்கிறோமே அப்படின்ற உத்வேகம் சஹாபாக்களுக்கு உள்ள. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1க்கு 3 முறை இந்த விஷயத்தை சொல்லியும் சஹாபாக்கள் கேட்காததினால் கூடாரத்துக்குள்ள போனாங்க. தங்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இந்த கவலையை எடுத்து சொன்னாங்க. நான் சொல்லி மக்கள் கேட்கல, தோழர்கள் இதை செவிமடுக்கவில்லை. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஏன் அவங்க கிட்ட சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க, உங்களுடைய இஹ்ராமில் இருந்து நீங்கள் விடை பெறுங்கள், குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுங்கள், மழிப்பவரை கூப்பிட்டு மொட்டையடிப்பவரை கூப்பிட்டு நீங்கள் முடியை இறக்கிக் கொள்ளுங்கள், நீங்க செய்யுங்க, அதை பார்த்தவர்கள் செய்து கொள்வார்கள். இந்த இடத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மஷூராவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். அதே மாதிரி போனாங்க, குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிட்டார்கள். நபி அவர்கள் அறுக்க ஆரம்பிச்சதை பார்த்தவுடனே சஹாபாக்களும் அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நபி அவர்கள் இஹ்ராமை கலைந்தார்கள், முடியை மழித்தார்கள். சஹாபாக்களும் ஒருவர் பின் ஒருவராக இன்னார் அவருக்கும் அவர் இவருக்கும் முடியை மழிக்க துவங்கி விட்டார்கள், மொட்டை அடித்துக் கொண்டார்கள். இந்த இடம் முடிஞ்சதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாம் சத்தியத்தில் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் கோபமா. ஆம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு, ஆம், நான் அல்லாஹ்வின் தூதர் தான். நம்மோடு ஷஹீதானவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலும் அவர்களோடு இறந்தவர்கள் எல்லாம் நரகத்திலும் இல்லையா? ஆம், நம்மோடு ஷஹீதானவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று அவர்களோடு இறந்து போனவர்கள் எல்லாம் நரகத்தில் தான் இருக்கிறார்கள், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, பின்பு ஏன் இந்த மடையர்களோடு நாம் இப்படி ஒப்பந்தம் செய்ய வேண்டும்? ஏன் நம்ம இப்படி பண்ணணும்?
அவர்களோடு நாம் போரிட்டு இருக்கலாமே. போர்தான் அவர்களுடைய சதி விதி என்று சொல்லாமல் இது போன்ற நிபந்தனைகளை கொண்டு நம்மிடத்தில் இப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டு செல்கிறார்கள். நீங்களும் அதை செவிமடுத்து அதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்கள். என்ன சொல்லி நீங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோஷப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் முடித்தார்கள், உமர், நான் அல்லாஹ்வினுடைய தூதராவேன், நான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதராவேன், நான் சுய இச்சையின்படி நான் செய்யவில்லை, அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிட்டானோ அதை தான் நான் இங்கு செய்திருக்கிறேன். அவ்வளவுதான், பேக் ஆயிட்டான். எப்போது அல்லாஹ்வினுடைய கட்டளை இதுதான், அல்லாஹ்வினுடைய விருப்பம் இதுதான், அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமும் கூட என்பதை ஒற்றை வரியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள், நான் இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் இப்படி நான் பேசியதே இல்லை, பேசி இருக்கவும் கூடாது. இப்படி நான் பேசியதற்காக என் மௌத்து வரைக்கும் நான் வருந்திக் கொண்டிருந்தேன். நபி அவர்களிடத்திலா நான் இப்படி பேசிவிட்டேன், நபி அவர்களிடத்திலா இப்படி நான் கேள்வி எழுப்பி பேசிவிட்டேன். இதை நினைத்து வருந்தி 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 இதற்காக எண்ணற்ற நன்மையான காரியங்களை நான் செய்து கொள்வேன். எனக்கு நினைவு வரும்போதெல்லாம் நான் சதகா செய்வேன். இப்படி பேசிட்டோமே நபி அவர்கள் கிட்ட. எனக்கு நினைவு வரும்போதெல்லாம் நான் 2 ரக்காத்துகளை தொழுவேன். இப்படி பேசிட்டோமே நபி அவர்கள் கிட்ட. எனக்கு நினைவு வரும்போதெல்லாம் நான் உபரியான நோன்பை வைப்பேன். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, நான் நபி அவர்களிடத்தில் குரலை உயர்த்தி பேசியதற்காக என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே என்று காலம் முழுக்க மௌத்து வரைக்கும் நான் வருந்திக் கொண்டிருந்தேன். மௌத்து வரைக்கும் இதை நினைத்து நினைத்து என்னால் இயன்ற அளவிற்கு உபரியான நன்மைகளை, அமல்களை, சதகாக்களை நான் செய்து கொண்டே இருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். இந்த சப்ஜெக்ட அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான். இப்ப சஹாபாக்களுக்கு என்ன, 6 வருஷமா எப்படி நம்ம முன்னேறி வந்தோம், 13 வருஷமா இவர்களுக்கு வாயால சொன்னோம், புரிஞ்சிக்கல, தெரியல இந்த ஐயாமுல் ஜாஹிலியாக்கு. இப்ப மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் நாம் எடுத்த அந்த நடவடிக்கை ஸ்டெப் இது அவர்களுக்கு கரெக்டா புரிஞ்சு இப்ப அவங்களே பின்வாங்கிட்டாங்க. இந்த நிலையில் இருந்து மீண்டும் ஏன் இந்த சருகுதல், மீண்டும் ஏன் இந்த ஹுதைபியாவினுடைய சமாதானமாக நான் ஏன் இவர்களிடத்தில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹு தஆலா இதை பேசுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக நாம் இந்த ஹுதைபியாவை ஃபத்ஹம் முபீனா, உமக்கு தெளிவானதொரு வெற்றியை நாம் வழங்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நல்லா புரிஞ்சுக்கணும், மக்காவினுடைய வெற்றியை கூட அல்லாஹு தஆலா ஃபத்ஹம் முபீனான்னு சொல்லி பேசல, ஃபத்ஹ் என்று பேசுகின்றான், வெற்றி என்று பேசுகின்றான். வெற்றி என்பதற்கும் தெளிவானதொரு வெற்றி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. மக்காவினுடைய வெற்றியை இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வெற்றி என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வெறுமனே ஃபத்ஹ். ஆனால் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையை அல்லாஹு தஆலா வெறுமனே ஃபத்ஹ் என்று பேசாமல் ஃபத்ஹம் முபீனா, தெளிவானதொரு வெற்றி என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சஹாபாக்களுக்கு புரியல, என்ன பேசுறான் அல்லாஹு தஆலா, யோசிக்கணும் இல்லை இந்த இடத்துல. ஃபத்ஹ் என்பதற்கும் ஃபத்ஹம் முபீனா என்பதற்கும் தெளிவான விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 ஒப்பந்தங்களையும் மீண்டும் மீண்டும் யோசித்து பாருங்கள். இந்த 4 ஒப்பந்தங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க மக்காக்குள்ள நுழையக்கூடாது, அடுத்த வருஷம் நீங்கள் வரலாம். இப்ப குறைஷி மக்களே ஒப்புக்கொண்டார்கள், உங்களை நாங்கள் தடுக்க இயலாது. உண்மையில் பத்ர் களத்திற்கு முன்னால் அவர்களிடத்தில் இருந்த வீராப்பும் வீரியமும் ரோஷமும் உண்மையானதாக இருந்திருந்தால் எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களை மக்காவிற்குள் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம், எங்களை மீறி உங்களால வந்துடவே முடியாது. அப்படிதானே பேசி இருக்கணும், அப்படிதானே குறைஷிகள் பேசி இருக்கணும். குறைஷிகளுடைய வீரம் குன்றிவிட்டது என்பதனுடைய அடையாளம் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் வந்துக்குங்கன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப பலவீனப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா?
தங்களுடைய பலவீனத்தை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா புரிய வைத்தான். அதனால தான் நபி அவர்கள் அதை ஏற்கிறாங்க. இதை நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா? நீங்க உம்ரா செய்யணும் தானே கூப்பிட்டுட்டு வந்தீங்க, கனவு கண்டேன்னு சொன்னீங்களே. இப்ப நபி அவர்கள் ரொம்ப தெளிவா பேசினாங்க. ஆம், உம்ரா செய்யறேன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். இந்த வருஷமே உம்ரா செய்ய போறோம்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்க கிட்ட. நபி அவர்கள் திருப்பி கேட்டாங்க, நான் கண்ட கனவு உண்மை, உம்ரா செய்ய போகின்றோம், உங்கள் அத்தனை நபர்களையும் அழைத்து கொண்டு தவாஃப் செய்ய போகின்றோம் என்று நான் சொன்னேன். ஆனா இந்த வருஷமே நம்ம போறோம் சொன்ன நான் உங்ககிட்ட சொல்லலதான். அப்புறம் என்ன செய்ய போறோம்? உம்ரா செய்ய போறோம், அதுல மாற்றம் இல்லை. அல்லாஹ் தஆலா அதற்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தெளிவா பேசினதற்கு பின்பும் கூட சஹாபாக்களுக்கு புரியல. இப்ப இந்த கண்டிஷனை ஆழமாக நாம் போய் பார்த்தால் குறைஷி மக்கள் தங்களுடைய பலவீனத்தை, தங்களுடைய இயலாமையை அவர்களாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவு இதில். இனி சஹாபாக்களை, இனி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் தடுக்க இயலாது என்பதனுடைய சான்றுதான் இந்த வருஷம் நீங்க போங்க, அடுத்த வருஷம் வாங்கன்றத அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. இரண்டாவது விஷயம், 10 வருஷங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் இனி போர் இல்லை என்று அவர்கள் சொல்வதின் மூலம் என்ன சொல்ல வராங்க? உங்ககிட்ட போர் செய்ய எங்களுக்கு சக்தி இல்லைன்றத அவங்களே சொல்றாங்க. அத கண் துடைப்பாக, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டக்கூடாதுன்ற மாதிரி 10 வருஷம் உங்களுக்கும் எங்களுக்கும் போர் வேணான்றாங்க. இது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? இது நீங்க இத முன்னாடியே மக்கால இருக்கும்போது செஞ்சிருந்தா உங்களுக்கும் எங்களுக்கும் பத்ரே வேண்டாமே, உஹதே வேண்டாமே, நாங்க மக்காவை விட்டு வந்தே இருக்க மாட்டோமே. ஹந்தக் வேண்டாம், அஹ்ஸாப் வேண்டாம், பனு குறைவா வேண்டாம், பனு முஸ்தலக் எதுவுமே நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க பாட்டுக்கு நாங்க தாவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நீங்களா குறுக்கிட்டீங்க, எங்களை பொய்யறீங்க, குரானை பொய்யின்னீங்க. தாவா செய்யும் போதெல்லாம் கல்ல தூக்கி மேல போட்டீங்க, சுஜூத் செய்யும் போது குடலை கொண்டுட்டு வந்து மேல போட்டீங்க. தாவா செய்யும் போதெல்லாம் இவர் பொய்யர், இவரை ஏத்துக்காதீங்க அப்படின்னீங்க. தாயிஃப் நகரத்துக்கு போனா சிறுவர்களை விட்டு கல்லால் அடிச்சீங்க. எத்தனை தொல்லைகளை நீங்கள் கொடுத்தீர்கள். இப்ப வந்தீங்களா வழிக்கு? 10 வருஷம் போர் இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. இப்போ உங்களுடைய விஷயம், நீங்கள் பலவீனப்பட்டு விட்டீர்கள், நாங்கள் போர் செய்ய இந்த நொடியும் தயாராக இருக்கிறோம். இப்போ நீங்களா வந்து என்ன சொல்றீங்க? 10 வருஷம் எங்களுக்கு போர் வேண்டான்றீங்க. ஏன்? போர் செய்ய உங்ககிட்ட சக்தி இல்லை, பலம் இல்லை, நீங்க தோத்து போயிட்டீங்க. இதே நேரத்தில் உங்களுடைய இடையூறுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த 10 வருஷத்தில் இஸ்லாத்தினுடைய அபரிவிதமான வளர்ச்சியை இஸ்லாம் காண போகின்றது. இப்ப ஹுதைபியால சஹாபாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1400 இருந்து 1500. இந்த ஹுதைபியாவிற்கு பின்னால் ஆயிரம் கணக்கான முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு தழுவி விட்டார்கள். ஃபத்ஹே மக்காவுக்கு நபி அவர்கள் அழைச்சிட்டு போகும்போது எத்தனை பேர் இப்ப பின்னாடி வருது? இந்த இடைப்பட்ட காலத்தில், நேரத்தில் முஸ்லிம்களுடைய தாவாவினுடைய வீரிய வளர்ச்சி வளர்ந்து போகின்றது. இதனுடைய பொருள் என்ன? 10 வருஷம் போர் இல்லைன்ற போது இனி நீங்கள் செய்யக்கூடிய தாவாவை நாங்கள் குறுக்கிட மாட்டோம், நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். 10 வருஷம் நீங்க போர் செய்யாம எங்க கிட்ட இப்போ இருக்கிறேன்றீங்களே, அப்போவே இருந்திருந்தா நாங்க பாட்டுக்கு நாங்க எங்க வேலையை பார்த்திருப்போம். இப்போ இந்த வளர்ச்சி எவ்வளவு தூரம் செல்ல போகின்றது என்பதை பாருங்க. நம்பர் 3 பாயிண்ட பாருங்க. நம்பர் 3, இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் யார் முஹம்மதோடு சேர விரும்புகிறாரோ அவர் சேர்ந்து கொள்ளலாம், யார் குறைஷி மக்களோடு சேர விரும்புகிறாரோ சேர்ந்து கொள்ளலாம். இதே மாதிரியும் சேர்ந்தாங்க. ஒரு கிளை இந்த பக்கம், ஒரு கிளை இந்த பக்கம், ஒரு கிளை இந்த பக்கம், இன்னொரு கிளை எந்த பக்கம். ஆனா ஆரம்பத்துல நீங்க என்ன பண்ணீங்க? முஹம்மது ஒரு ஆளே இல்லை, நஊது பில்லாஹி மின் தாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வளர விடக்கூடாது, எக்காலத்திலும் எப்போதும் குறைஷிகள் தான் என்று பேசிய நாவு, நாங்கள் மாத்திரம்தான், எங்களுடைய கொள்கை மாத்திரம்தான் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இப்போ உங்களுடைய நாவே உங்களை பேச வைத்திருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து விட்டார்கள். இஸ்லாம் வளர்ந்து விட்டது, தீன் வளர்ந்து விட்டது. இப்போ
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உருவெடுத்து விட்டார்கள், ஒரு ஆளாகி விட்டார்கள். எப்படி குறைஷி என்று உங்களுக்கு நீங்களே பட்டம் சூட்டிக் கொள்கிறீர்களோ, உங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல உங்களை விட எல்லா விதத்திலும் பலம் பொருந்தியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை மாறிவிட்டது என்பதை நீங்களாக ஒப்புக்கொள்கிறீர்கள். நம்பர் 4, இந்த நம்பர் 4 தான் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை போன்று இருந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் ஏற்று கையெழுத்திட்டார்கள். இதெல்லாம் ஒற்றை வரியில் அல்லாஹ் தஆலா இதைத்தான் பேசுகின்றான், ஃபத்ஹம் முபீனா என்று. நாலாவது வரி என்ன? இஸ்லாத்தை தழுவிய ஒரு மனிதர் மதீனாவில் இருந்து இஸ்லாம் வேண்டாம் என்று மக்காவிற்கு சென்றால் அவர் யாராக இருப்பார்? இஸ்லாமிய சட்டப்படி அவர் ஒரு முர்த்தத். எனக்கு தீன் வேண்டாம், குர்ஆன் வேண்டாம், நபி அவர்கள் வேண்டாம், கலிமா வேண்டாம் என்று ஒருவர் சொல்லிவிட்டு சென்றால் அப்படிப்பட்ட நபர் இஸ்லாத்திற்குள் இருப்பதை விட இஸ்லாத்தை விட்டு தூரமாக செல்வதே மேலானது. அதான பாயிண்ட். முனாஃபிகீன்களை விட முனாஃபிகீன்கள் வெளியேறுவது மிக தெளிவானது. மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லையே. லா இக்ராஹ ஃபித்தீன், பிராக்டிஸ் பை முஸ்லிம் இஸ்லாத்துக்கு தேவை, பெயரளவில் முஸ்லிம் இஸ்லாத்துக்கு தேவையில்லை. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவா பேசுறாங்க. அதே நேரத்தில் அங்கிருந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தால் நபி அவர்கள் அவரை மீண்டும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒப்பந்தம். இப்ப நபி அவர்கள் ஏன் இதை ஏற்கிறாங்க? நான் இஸ்லாத்தை தழுவிய ஒருவரை அங்கிருந்து வந்து திருப்பி அனுப்பினாலும், திருப்பி உங்களிடம் அனுப்பினாலும் உங்ககிட்ட வருவாரு. நீங்கள் அவரை சித்திரவதை செய்யலாம், நீங்கள் அவரை கொல்லலாம், ஆனால் அவர் இஸ்லாத்தை விட மாட்டார். கொள்கை. என்னுடைய தோழா அங்கிருந்து திரும்பி வந்து இங்கிருந்து அவரை நான் டீலுக்காக, உங்களிடத்தில் போட்டுக்கொண்ட அந்த டீலுக்காக நான் திருப்பி அனுப்பி வைத்தாலும் அவருடைய ஈமானில் நீங்கள் மாற்றத்தை காண மாட்டீர். வந்தவர் என்ன, உங்களுடைய லாத்தை வணங்கிடுவாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல உஸ்ஸாவுக்கு சுஜூது செஞ்சிருவாருன்னு நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சிரம் பணிய மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தலைவராக ஏற்று உங்ககிட்ட வருவாரே தவிர உங்களை அவர் ஏற்று உங்ககிட்ட எல்லாம் வந்து வாழ போறது கிடையாது. இந்த தெளிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய ஆழத்தை மிக தெளிவாக புரிந்தார்கள். இந்த டீல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே சுஹைல் இருக்கிறார்ல, குறைஷ் குலத்தினுடைய சுஹைலுடைய மகன் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று அங்கு சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார். குறைஷிகள் கிட்ட இருந்து ஓடி வந்துட்டார். ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஹுதைஃபா சஹாபாக்கள் கிட்ட வந்து அடைக்கலம் தேடுறார். இந்த ஒப்பந்தம் நடந்துகிட்டே இருக்கு. அபூ ஜந்தல் வந்ததுமே சுஹைல் சொல்றாரு, அவரை நீங்க திருப்பி அனுப்பணும், அவரை நீங்க வச்சுக்க கூடாது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஒப்பந்தம் இன்னும் எழுதி முடிக்கவே இல்லையேப்பா. எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் இல்ல, டீல்னா டீல் தான், ஒப்பந்தம் தான், நாங்க அதை எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஜந்தல் நீங்க போங்க, அவங்க கிட்ட போங்க. அவர் கூக்குரலிட்டார், கூச்சலிட்டார், முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் தூதரே, என்னை மறுபடியும் இந்த கொடியவர்களிடத்தில் நீங்கள் விடுகிறீர்களா? இவர்கள் என்னை சித்திரவதை செய்வார்களே, என்னை நாசம் செய்வார்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு எதை வாக்கு கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுவதுதான் அழகு. நீங்க போங்க, அல்லாஹ் தஆலா உங்களோடு இருப்பான், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், டீல் பண்ணியிருக்கிறேன், நான் இவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நீங்கள் போங்கள் என்று அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அந்த ஹுதைஃபியாவிலேயே திருப்பி அனுப்பி வைத்தார்கள். அபூ ஜந்தலை போன்ற ஏனைய சில சஹாபாக்களும் வந்தார்கள், ஒட்டுமொத்த நபர்களையும் திருப்பி அனுப்பினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விபரமாக இந்த உடன்படிக்கையை அவர்களிடத்தில் படித்து காட்டினார்கள். மதீனாவில் இருந்து இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் யாரேனும் எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஏன் அப்படின்னாங்க அவங்க. பெண்கள் என்று நீங்கள் ஒப்பந்தத்துல கூறல். நீங்கள் கூறியிருப்பது மதீனாவில் இருந்து யாரேனும் ஒருவன் வந்தால், நீங்கள் ஆணை மக்காவிலிருந்து யாரேனும் ஒருவன் வந்தால் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆணை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்களே தவிர பெண்களை நீங்கள் குறிப்பிடவில்லை. எனவே மக்காவில் இருந்து இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் எங்களிடத்தில் வந்தால்
நாங்கள் அதை திருப்பி அனுப்ப மாட்டோம் அவர்களை. இதை நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் எங்களுடைய நிலை இதில் இப்படித்தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். இப்ப இந்த சூராவினுடைய அழகை கொஞ்சம் பாருங்கள். சூரத்துல் ஃபத்ஹ் நீங்க வீட்டுக்கு போய் குர்ஆன் எடுத்து பாருங்க. இப்பவே கூட முடிஞ்சா குர்ஆன் எடுத்து பாருங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, இது சூராவினுடைய முதல் வசனம். தெளிவானதொரு வெற்றியை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் நபியே. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر வயுதிம்ம நிஅமதஹு அலைக வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா. உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னித்து விட்டான். உங்களுக்கான நிஅமத்தை அல்லாஹ் தஆலா பூர்ணப்படுத்தி விட்டான். உங்களுக்கான நேரான பாதையை அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டான். வயன்சுரகல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, கண்ணியமான உதவியாக, எல்லாவற்றையும் மிகைத்த மிக்க மேலான உதவியாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்து விட்டான். 3 வசனங்கள், இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும். வயன்சுரகல்லாஹு நஸ்ரன் அஸீஸா என்பது 3வது வசனம். 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இப்படி பேசுறான், வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, உங்களுக்கு நேரான பாதையை அல்லாஹ் தஆலா காட்டி இருக்கின்றான். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட். அப்போ இத்தனை வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிதாயத்து பெற்றுதானே இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா ஹுதைபியால வந்து பேசுறான். கிட்டத்தட்ட 18 வருடங்கள் கடந்து விட்டது. 19 வருடங்கள், 19வது வருடத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், நபியே உங்களுக்கு நாம் ஹிதாயத்தை வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றானே என்பதனுடைய பொருள் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன். இந்த 16 ஆண்டுகளுடைய இஸ்லாம், 23 ஆண்டுகளுடைய இஸ்லாத்தை ஹுதைபியா உடன்படிக்கை சுமந்து கொண்டு நிற்கின்றது. ஒட்டுமொத்த சப்ஜெக்டையும் அல்லாஹ் தஆலா மொத்தமாக வாரி பேசுகின்றான். இந்த இடத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு தரஜா என்பது இருக்கின்றது. நமக்கு 2 ரக்காத்துகள் அல்லாஹுக்காக தொழுவது என்பது மிக விருப்பமானது. அதாவது இதுவே ரொம்ப பெருசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களில் எத்தனை நபர்கள் எப்படி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு போனாலும் நபி அவர்களை போன்று உங்களால் தொழ முடியாது, நபி அவர்களை போன்று உங்களால் இபாதத் செய்ய முடியாது. நபி அவர்களுடைய இபாதத் அவ்வளவு தக்வா உடையது, அவ்வளவு நீளமானது, அவ்வளவு அழகானது. இதை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அப்போ நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நபி அவர்களுடைய மகாம், நபி அவர்களுடைய தரஜா, நபி அவர்களுடைய உயர்வு, நம்மிடத்திலிருந்து நபி அவர்கள் மிகுந்த உயரத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், இதுவரைக்கும் 19 ஆண்டுகள் நீங்கள் வந்த ஹிதாயத்தை விட இன்னும் அளவுக்கு அதிகமான ஹிதாயத்திலே உங்களை நாம் உயர்த்தி கொண்டு செல்ல போகின்றோம். அது என்ன? அது என்ன? இன்னும் அளவுக்கு அதிகமான ஹிதாயத் என்ன? அப்படியே சூராவினுடைய கடைசிக்கு வாங்க. சூராவினுடைய கடைசி, அப்படியே நீங்க கடைசியா வந்தீங்கன்னா கடைசி வசனம் 29வது வசனம், அதற்கு மேல் வசனம் 28வது வசனம். இப்ப அல்லாஹ் தஆலா முதல் 3 வசனங்களை நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. இப்ப பின்னாடில இருந்து இருக்கக்கூடிய கடைசி 28வது வசனத்தை நீங்க பாருங்க. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை ஏன் அனுப்பினான் என்பதை மிக தெளிவாக பேசுகின்றான். நேர் வழியை கொடுத்தும் சத்திய தீனை கொடுத்தும் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்தான். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தீன்களை காட்டிலும், அநேக மார்க்கங்களை காட்டிலும் உயர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்தான். இந்த முழுமை பெறுவதற்கு இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஹுதைபியால இருக்கிறாங்க. ஹுதைபியா கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிச்சு இஸ்லாம். இதை அல்லாஹ் தஆலா சூசகமா பேசுறான். இன்னும் கொஞ்சம் 20% இருக்கு. இந்த 20% தான் அல்லாஹ் தஆலா உம்மை இன்னும் முழுமையான ஹிதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கொண்டு செல்ல போகின்றான். அதற்கு மீண்டும் அல்லாஹ் உதவியும் செய்வான். இதை இங்க பேசுறான். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ்வே அதற்கு சாட்சியாளனாக போதுமானவனாக இருக்கின்றான். இப்ப கடைசி வசனத்தை பாருங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான்? உடன்படிக்கை எழுதும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நபி அவர்களிடத்தில் சுஹைல் ஹுதைபியா உடன்படிக்கையில அழிக்க சொன்னார்.
நீங்க முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முஹம்மது ரசூலுல்லாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹு தஆலா இப்போது பாருங்கள் நபி அவர்களுடைய தரஜாவை, அந்தஸ்தை, மர்தபாவை எப்படி உயர்த்தறான். ஹுதைபியா உடன்படிக்கையில நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா முஹம்மது ரசூலுல்லாஹ்? ஹுதைபியாவை பற்றி நான் குர்ஆன்ல பேசுறேன், அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்போ எழுதுறான் குர்ஆன்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். கியாமத் நாள் வரைக்கும் இது ஒலித்துக் கொண்டே இருக்கும். முஹம்மது இப்னு அப்துல்லா இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி குறைஷிகளுக்கு முஹம்மது இப்னு அப்துல்லா அடையாளம். அல்லாஹ் தஆலா நபி அவர்களை எப்படி உயர்த்திட்டான். நபியே முஹம்மதே, நீங்கள் அப்துல்லாவை கொண்டு அடையாளப்படுபவர் அல்ல, அது உடலுக்கான அடையாளம். நீங்கள் கியாமத் நாள் வரைக்கும் முஹம்மத் என்பவர் ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் என்பதை கொண்டு நீங்கள் அடையாளப்படுவீர்கள் கியாமத் நாள் வரைக்கும். கியாமத் நாள் வரைக்கும் எப்படி பாயிண்ட் அல்லாஹ் தஆலா எப்படி பேசி இருக்கிறான் பாருங்க. சூரத்துல் ஃபத்ஹ் ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றியது. அந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் தஆலா மிக தெளிவா கொண்டுட்டு வரான். உடன்படிக்கையில யாரா அழிக்க சொன்னீங்க? நபி அவர்களுடைய பெயரை என்னுடைய குர்ஆனில் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படக்கூடிய குர்ஆனில் நான் எழுதுகின்றேன். இதை உங்களால் அல்ல, யாராலும் அழிக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், அதில் மாற்று கருத்தில்லை. இப்ப இந்த சூராவினுடைய கடைசி இடத்தை நீங்க பார்க்கலாம். கடைசி பாயிண்ட், கடைசி இடத்தை நீங்கள் மிக தெளிவாக பார்த்தால் உங்களுக்கு மிக அழகாக புரிய வந்துவிடும். அல்லாஹு தஆலா மீதமுள்ள 4 வருஷத்தை எதை பற்றி பேசுகின்றான், எவ்வளவு தெளிவு பாருங்க. இந்த சூறாவை, இந்த ஆயத்தை நான் ஏற்கனவே தர்ஜுமா பண்ணி இருக்கிறேன். இந்த இடத்தில் ஹுதைபியாவில் இந்த ஆயத்தை தர்ஜுமா பண்ணாம கடக்க முடியாது. சோ வேகமா நான் தர்ஜுமா பண்றேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. குர்ஆனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வினுடைய தூதர் தான். வல்லதீன மஅஹு, இந்த இடம் ரொம்ப முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. எல்லா இடங்களிலும் நபி அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் கிட்ட பேசி இருக்கிறான். உங்களுடைய தூதர் இப்படிப்பட்டவர், உங்களுடைய தூதர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி பேசி இருக்கிறான். இந்த இடத்துல சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் நபி அவர்கள் கிட்ட பேசுறான். சஹாபாக்களை பற்றி நபி அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வல்லதீன மஅஹு, உங்களோடு இருப்பவர்கள், அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், இறை மறுப்பாளர்களிடத்தில் ஷித்தத்தோடு, கடினத்தோடு நடந்து கொள்பவர்கள். எப்படி நடந்துக்கணுமோ அப்படி மனிதநேயத்தோடு நடந்து கொள்வார்கள். ஆனா தீனுடைய விஷயத்துல, மார்க்கத்துல கொஞ்சம் கூட எக்ஸ்கியூஸ் கிடையாது. ரூல் இஸ் ரூல். ரூல் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எதை நோக்கி நபி அவர்கள் பயணம் செய்து சஹாபாக்களை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை அல்லாஹ் தஆலா மிக சூப்பரா பேசுறான். அஷித்தாஉ அலல் குஃபார், நாங்க தான் ரூலிங் பண்ணுவோம், இதுல மாற்று கருத்து இல்ல. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி நேத்தே நான் சொன்னேன். இத சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா மிக தெளிவா பேசுறான். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில், முஃமின்களுக்கு மத்தியில் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். இத புரியும்படி நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா சொல்லிடவா? இப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி நேத்து நான் சொல்லிட்டேன். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா 23 ஆண்டு கால உழைப்பை மிக தெளிவாக 3 லைன்ல சொல்லிடுவாங்கன்னு நான் சொன்னேன். நம்பர் 1, மேலான கலிமாவை உங்களிடத்தில் நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆப்ஷன் ஏ. ஒருவேளை நீங்கள் ஏற்க மறுத்தால் ஆப்ஷன் பி உங்களுக்கு தயாரா இருக்குது, நீங்க எங்களுக்கு ஜிஸ்யா கட்டுங்க, நாங்கள் தான் இந்த பகுதியை ரூலிங் பண்ணுவோம், எங்களுடைய ஆட்சி தான் நடக்கும், நீங்க லாத்த வணங்கிக்குங்க, உஸ்ஸாவை வணங்கிக்குங்க, எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை ஜிஸ்யாவை கொடுத்துருங்க, எங்களுக்கு கீழே தான் நீங்க இருக்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலா பேசுறான். காஃபிர்களிடத்தில், குஃபார்களிடத்தில் கடினத்தோடு ரூலிங் என்னவோ அதில் அவர்கள் நடந்து கொள்வார்கள். சரி, ஆப்ஷன் சி என்ன? நீங்க ஒரு வேளை ஏத்துக்கல அப்படின்னா எங்களோடு நீங்கள் போர் புரிய வேண்டும், வாள் தயாரா இருக்கு. ஆப்ஷன் சி. இந்த 3 ஏதேனும் ஒன்றுக்கு அவர்கள் வந்தே ஆக வேண்டும். மிக தெளிவு இஸ்லாம். இப்போ இது என்னமோ இஸ்லாம் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் புரியலாம். ஐயோ, இஸ்லாம் வன்முறையா, அப்படியா இப்படியா? நான் பெருமிதத்தோடு சொல்லுவேன், இன்று உலகத்தில் எத்தனை சட்டங்கள் இருக்கின்றதோ
ஒட்டுமொத்த சட்டங்களுக்கும் இஸ்லாம் போட்டிருக்கும் பிச்சை. வேற யாருக்கிட்டையும் இல்லை இவ்வளவு ஐடியாக்கள். இஸ்லாம் போட்டிருக்கக்கூடிய பிச்சையில் தான் இன்று ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ரூலிங்க வச்சிருக்கிறாங்க. கேபிட்டலிசம், கம்யூனிசம், ஜனநாயகம். யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? இப்ப இதையே இந்திய நாட்டினுடைய ரூல்ல நான் பேசுறேன். ஆப்ஷன் ஏ இந்தியால இல்ல, இருக்குன்றத மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்றது புரியுது இல்ல? கர்வாபசி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை நேரடியா அவங்களால சொல்ல முடியல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்து மக்களாக மாறிவிட வேண்டும். ஆப்ஷன் ஏல நபி அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதான் இந்தியாவும் சொல்லுது. சங் பரிவார் குரூப் சொல்லுதா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏக்கு தயாரா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆப்ஷன் பி அமல்ல இருக்கு. ஆப்ஷன் பி என்ன அமல்? நாம வாழ்றோம், காஃபிருடைய நாட்டில் வாழ்றோம், எதுக்கு டாக்ஸ் கட்டாம இருக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆப்ஷன் சி, ஒருவேளை நம்ம டாக்ஸ் கட்டல, இந்தியாவினுடைய சட்டம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க உங்களை? என்ன பண்ணுவாங்க உங்களை? இதுதான் ரூல். அததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆப்ஷன் சி ல வருவாங்க. உங்களின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். எடுக்குமா எடுக்காதா? அததான் சஹாபாக்களும் செஞ்சாங்க, அததான் நபி அவர்களும் செஞ்சாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ எங்க இருக்கு அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரியில இருக்கு. கல்ஃப் கண்ட்ரியில இருக்கு. எப்படி இருக்கு? முஸ்லிம்களுக்கு டாக்ஸ் இல்ல, டாக்ஸ் இல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா அதை ஃபேஷனபிள் ஆக்கிட்டாங்க. உண்மையில் நபி அவர்கள் அடிப்படையில கல்ஃப் கண்ட்ரி எப்படி செஞ்சிருக்கணும்? முஸ்லிம்களுக்கு டாக்ஸ் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி இருக்கணும். ஆனா இந்த கல்ஃப் கண்ட்ரிகள் தான் என்னைக்கோ விலைக்கு போயிட்டாங்களே, என்றோ யூதர்கள் கிறிஸ்துவர்கள் கிட்ட விலைக்கு போயிட்டாங்க. சோ டாக்ஸ் இல்லைன்ற விஷயத்தை ஃபேஷனபிள் ஆக்கிட்டாங்க. எல்லாருக்குமே ஆப்ஷன் ஏ கொடுத்துட்டாங்க. சொல்றதெல்லாம் விளங்குதுங்களா? அரசியல் எப்படி இருக்குது, எப்படி ரூல் பண்ணணும், எப்படி இஸ்லாமிய ஆட்சி இருக்கணும்ன்றத நபி அவர்கள் திட்டமிட்டு வழிவகுத்ததை தான் இன்னைக்கு நிறைய மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது. இஸ்லாம் ஒன்றும் புதுசா சொல்லல. இஸ்லாம் சொல்லியதிலிருந்து கிள்ளி புடுங்கி பிச்சு தான், பிச்சை எடுத்துதான் நிறைய மக்கள் இன்னைக்கு ரூலிங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டம் மிக தெளிவானது. அல்லாஹ் வஹி இறக்கியது, இதெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. இது எல்லா நாட்டிலையும் இருக்கு. கொஞ்சம் பூசி மொழிவி அப்படியே வெவ்வேறு மாதிரி நாகரிகம் வளர்ந்து அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படிதானே? நாட்டினுடைய சட்டத்தை நீங்கள் மதிக்காவிட்டால் என்ன நடவடிக்கை உங்களின் மீது எடுக்கப்படுமோ இததான் ஹாலித் பின் வலீத் சொன்னாங்க. நாங்க ரூலிங் பண்ணுவோம், நீங்க ஜிஸ்யா கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்க ஜிஸ்யாவும் தர மாட்டோம், கலிமாவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி, காவல்துறை உங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும். அதுதானே? அப்போ நீங்க சொன்னா கரெக்ட், அதையே இஸ்லாம் சொன்னா தப்புன்னா என்ன நியாயம்? இதுதான் இஸ்லாம் சொல்லி 1400 ஆண்டுகளாக மிக தெளிவாக சொல்லியதைத்தான் இன்னைக்கு பேரை மாத்தி 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 நீங்க வச்சுக்கிட்டு ஜனநாயகம், டெமோக்ரசி, கேபிட்டலிசம், கம்யூனிசம் என்னென்னமோ நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏ டு இசட் எல்லாமே இஸ்லாமிசத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பிச்சை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, அந்த ஆயத்தை பாருங்க. வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், இறை மறுப்பாளர்களின் மீது அவர்கள் கடினத்தோடு நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் இரக்க பண்போடு நடந்து கொள்வார்கள். அதாவது நான் சொன்னேன், என்ன பண்ணிருக்கணும்? முஸ்லிம்களுக்கு டாக்ஸ் கிடையாது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு டாக்ஸ் போடணும். அதுதான் ரூல். கலிமாவை ஏத்துக்குங்க, டாக்ஸ் இல்ல. கலிமாவை நீங்க ஏத்துக்கலன்னா டாக்ஸ் கொடுங்க. இந்த ரெண்டுக்குமே நீங்க வரமாட்டீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். இதை சொல்றான் அல்லாஹ் தஆலா. தராஹும் பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வரில்வானா. நபியே நீங்கள் அவர்களை பார்ப்பீர். தராஹும், நபியே நீங்கள் அவர்களை பார்ப்பீர். ருக்கஅன் சுஜ்ஜதா, ருக்கு செய்பவர்களாகும், சுஜூது செய்பவர்களாகும். இதனுடைய நேரடியான பொருள் தொழக்கூடியவர்கள். இதனுடைய மறைமுகமான பொருள் எப்போதுமே அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக இருப்பார்கள், அல்லாஹினுடைய சட்டத்தை நிலைநாட்டுபவர்களாக இருப்பார்கள். மௌத்து வரைக்கும் அல்லாஹுக்கு அபுதுகளாக இருப்பார்கள். அபுது தாகூத்தாக மாறிவிட மாட்டார்கள், ஷைத்தானுக்கு அடிமையாக மாற மாட்டார்கள், அல்லாஹினுடைய அடிமையாகவே கடைசி வரைக்கும் இருப்பார்கள். யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வரில்வானா,
அல்லாஹ்விடமிருந்து சிறப்பையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் தேடுபவர்களாக எப்போதுமே அவர்கள் இருப்பார்கள். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அத்தரி சுஜூத், அவர்களுடைய முகத்திலே சுஜூதினுடைய அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு வாட்டி சுஜூது செஞ்சு நெத்தில இங்க காட்சி போயிடுமே, இதை பத்தி அல்லாஹ் பேசல. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளையில் எவர்கள் அல்லாஹுக்கு அதிகமாக சுஜூதுகள் செய்தார்களோ அவர்களுடைய முகம் பிரகாசமாக மிளிரும். இப்ப மறுபடியும் சுஜூத் என்பதை கொண்டு நேரடி பொருள் எப்போதுமே அல்லாஹுக்கு சுஜூது செய்வது. இதனுடைய உள்ரங்கமான பொருள் அல்லாஹுக்கு பணிந்து வாழ்வது, எப்போதுமே அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை ஏற்று அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. இதுக்கு பேர் சுஜூத். இத அல்லாஹு தஆலா பேசுறான். ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, இந்த விஷயத்தை ஏற்கனவே எப்பவோ தௌராத்திலே நம்ம பேசிட்டோம். இப்ப சொல்றது புரியுதா? தௌராத்திலே நம்ம பேசிட்டோம்னா அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், இந்த பாயிண்ட் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே டிசைன் செய்யப்பட்டிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை ஃபில்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம சொல்றது விளங்குதுங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே இந்த பணியை தொடங்கியாச்சு. இது அப்பவே நம்ம சொல்லிட்டோம். இப்போ அல்லாஹ் தஆலா பேசுறான் பாருங்க. அடுத்தது ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ, இன்ஜீலிலும் இதை பற்றிய ஓமையை நாம் கூறியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இதை இங்க மட்டும் பேசல, தௌராத்துல பேசிட்டான், அதையே இன்ஜீலையும் பேசி இருக்கிறார். ரூல் இஸ் ரூல், இஸ்லாமிய ரூலிங் பார்ட்டி தான் இருந்தாக வேண்டும். இப்ப இன்ஜீல்ல எப்படி பேசி இருக்கிறான், இதுதான் இங்க ஹைலைட். இந்த ஹைலைட் அல்லாஹ் தஆலா எப்படி காட்டுறான் பாருங்க. அதாவது சூரத்துல் ஃபத்ஹினுடைய துவக்கம் எப்படி ஃபத்ஹம் முபீனா வயஹ்தியக ஸிராத்தன் முஸ்தகீமா என்று பேசுகின்றானோ அதற்கு அல்லாஹ் தஆலா கன்க்ளூஷனான விடையை இங்கு தருகின்றான். கஸர்இன், இப்ப இந்த 23 ஆண்டு காலத்தையும் ஒன்றரை வரியில அல்லாஹ் தஆலா பேசி முடிக்கிறான். 23 வருஷம், 23 வருஷத்தினுடைய தாவத் பணி, 23 வருடங்களுடைய குர்பானிகள், 23 வருடங்களுடைய சஹாபாக்களுடைய உயிர் தியாகங்கள், 23 ஆண்டுகளுடைய சஹாபாக்களுடைய சொத்து சுகங்கள், இஸ்லாத்திற்கான அர்ப்பணிப்பு, என்னவெல்லாம் நிகழ்ந்ததோ ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்து ஒன்றரை வரியில பேசுறான். பேச முடியுமா மனிதர்களால? அல்லாஹ் பேசுறான் பாருங்க. கஸர்இன், இந்த தீன், இந்த இஸ்லாம் ஒரு விவசாய நிலத்தை போன்றது, அல்லது நபி ஒரு விவசாயத்தினுடைய நிலத்தை போன்றவர், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு விவசாய நிலத்தை போன்றது. ஒரு விவசாய நிலத்தை போன்றது, அல்லது விவசாய நிலத்தில் நீங்கள் மறைக்கக்கூடிய நடுகின்ற ஒரு வித்தை போன்றது. சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? இவ்வளவும் கஸர்இன் என்ற வார்த்தைக்கு பொருந்தும். அஹ்ரஜ ஷத்அஹு, அந்த விதை தன்னுடைய குருத்தை வெளிப்படுத்தியது. அஹ்ரஜ ஷத்அஹு, தனது குருத்தை வெளிப்படுத்தியது. ஃபஆஸரஹு, பின்பு அது வளர்ந்தது, இப்படியே வளர்ந்தது. ஃபஆஸரஹு, பின்பு ஃபஸ்தக்லவ, அது தடிமனானது, பருத்தது. ஒரு மரம் இப்படி மட்டும் வளராது, இப்படியும் தன்னுடைய உடல் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். இது அல்லாஹ் தஆலா பேசுறான். பின்பு ஃபஸ்தவா அலா சூகிஹி, அதனுடைய தண்டின் மீது தனித்து செம்மையாக அது நின்றது. ஃபஸ்தவா அலா சூகிஹி, எப்படி அது நிற்கணுமோ அசைக்க முடியாத ஆலமரத்தை போன்று, அசைக்க முடியாத அரச மரத்தை போன்று செவ்வனே என்று தன்னுடைய தண்டின் மீது அது பருமனாகி நேராக வளர்ந்து எல்லாமுமாக அது மாறி அது நின்றது. அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த விவசாயத்தினுடைய உவமை எதை பேசுகின்றான்? தீனை பேசுகின்றான், இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா பேசுறான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசுறான் பாருங்க. அந்த விதை லா இலாஹ இல்லல்லாஹ், ஆரம்பமான அந்த குருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்தார்கள். ஆரம்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இந்த பக்கம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈமான் கொண்டார்கள். சிறிய பிள்ளை 10 வயசு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இது கொஞ்சமாக வளர்ந்தது, அதுதான் தனது குருத்தை அது வெளிப்படுத்தியது. 3 பேர் 4 பேர் இஸ்லாத்துல வந்தாங்க. பின்பு ஃபஆஸரஹு,
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்அத் பின் சுராரா, மதீனாவில் இருந்த 6 தோழர்கள், 12 தோழர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தோழர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். மக்காவினுடைய 5 வருஷம், 6 வருஷம், 8 வருஷமாக கூடிய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, இதெல்லாம் ஃபஆஸரஹு. பின்பு அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்தை கொடுத்தான். ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. நபி அவர்கள் இந்த தீனை வளர்ப்பதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் அல்லாஹு தஆலா கொடுத்துட்டான். ஒரு இடம், பிளாட்ஃபார்ம், மஸ்ஜிதுன் நபவி, மதீனா. இங்கிருந்து படைகள் உருவானது, ராணுவ படம் உருவானது. பத்ரு, உஹத் போன்ற களங்களை காணக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் உயர்ந்து விட்டது. ரோம் பாரசீகம் தலையை உயர்த்தி யாரது என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்தது. இதை அல்லாஹு தஆலா ஃபஸ்தக்லல, தீன் இப்படி மட்டும் வளரல, இப்படியும் வளர்ந்தது. ஃபஸ்தக்லல, 3 பேர், 4 பேர், 5 பேர் ஹிஜ்ரத் செய்து நபி அவர்கள் அழைத்து வரும்போது 13 வருடங்கள் தாவத் பணி செய்து நபி அவர்களோடு இருந்தவர்கள் 500 சஹாபாக்கள். 500 சஹாபாக்கள். இப்ப ஹுதைபியால இருக்கிறாங்க 1500 சஹாபாக்கள். இப்ப இது என்னவாக மாறப்போகுதுன்னா லட்சங்களாக மாறப்போகின்றது. ஃபஸ்தக்லல, சஹாபாக்களுடைய கிரவுட், இஸ்லாம் இன்னும் வளர்ச்சி அடைய போகின்றது. இப்படி அல்லாஹு தஆலா வளர்ந்ததற்கு பின்னால் ஃபஸ்தவா அலா சூகிஹி, அதனுடைய தண்டின் மீது அது செம்மையாக நிற்கிறது. இது இன்னும் 4 வருஷத்துல நடந்து முடிய போகுது. ஃபத்ஹே மக்கா, ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அதனுடைய முழுமையான தீனோடு அந்த தீன் ஏறி நிற்க போகின்றது. ஒட்டுமொத்த அரசாங்கமும் இந்த இஸ்லாமிய தீனுக்கு கீழாக வரப்போகின்றது. நபி அவர்கள் ஏனைய மன்னர்களுக்கு இப்ப கடிதம் எழுத போறாங்க. இதுக்கு பிறகு கடிதங்கள் பறக்க போகின்றது. மன்னர்களுக்கு இஸ்லாம் செல்ல போகின்றது. ஹபஷா, எத்தியோபியா, ரோம், பாரசீகம் என்று நபி அவர்கள் கடிதம் எழுத போறாங்க. இப்போ கடிதத்தின் மூலம் தாவா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிலாஃபத் எப்படி பறந்து விரிந்து இருந்ததோ, 200 மைல்களுக்கு அப்பால் கடிதங்கள் எப்படி சென்றதோ, இந்த ஹுதைபியாவுக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கடிதம் எழுத போகின்றார்கள். எழுத முடியுமா நம்மளால? எழுத முடியுமா நம்மளால? இன்னைக்கு எழுதுங்களா, யாருக்காவது மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுங்களா, நீங்க இஸ்லாத்தை தழுவணும், இல்லை என்றால் படையெடுத்து உங்ககிட்ட வருவோம். எழுத முடியுமா? எழுதணும், எழுதி ஆகணும். இதுதான் தீன். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு சென்று நிறுத்தப் போகின்றார்கள். இந்த இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா அலா சூகிஹி, அதனுடைய நேரான தண்டின் மீது நிறுத்தி விட்டான். இப்போ ஏன் அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் செய்தான்? யுஜிபு ஸுர்ரா, விவசாயிகள் ஆச்சரியப்படுவதற்காக, விவசாயிகள் சந்தோஷப்படுவதற்காக, விவசாயிகள் குதூகல பெருமை அடைவதற்காக. யார் விவசாயிகள்? யார் விவசாயிகள்? சஹாபாக்கள். சஹாபாக்கள் தங்களுடைய ரத்தத்தை நீராக ஊற்றி இந்த தீன் என்ற மரத்தை வளரச் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்களை உரங்களாக போட்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிர்களை உரங்களாக போட்டிருக்கிறார்கள். போட்டு இந்த தீனை இவ்வளவு அழகாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். யுஜிபு ஸுர்ரா. இதே நேரத்தில் லியகீத பிஹிமுல் குஃபார், குஃபார்கள் கோபம் அடைவதற்காக. கோபப்படுறாங்கல்ல, இப்போ என்னமோ நினைச்சாங்க. நபி அவர்கள் தாவத் பணி செய்யும் போது, மதீனாவுக்கு வரும்போது என்னமோ நினைச்சாங்க. என்ன செஞ்சிடுவார் இவர்? இந்த 10 பேர், 20 பேர், 500 பேரை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடுவாரு? என்ன செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் செய்து முடித்து விட்டார்கள். லியகீத பிஹிமுல் குஃபார். இந்த ஆயத்தை முன்னாடி பின்னாடி நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். சூரத்துல் ஃபத்ஹினுடைய துவக்கம், சூரத்துல் ஃபத்ஹினுடைய முடிவு, எல்லாவற்றையும் மேட்ச் பண்ணி மோதிர வடிவத்தில் நீங்கள் கணக்கு செய்து பார்த்தால் அல்லாஹு தஆலா எவ்வளவு துல்லியமாக இதை பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பது உங்களுக்கு புரிய வரும். சூரத்துல் ஃபத்ஹை நன்கு எடுத்து பாடம் பார்த்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் அஹ்ஸாபையும் நன்கு எடுத்து பாடம் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அடுத்த கேள்வி இதிலிருந்து தயாராகி கொண்டிருக்கின்றது. சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் அஹ்ஸாப், 2 சூறாவையும் நல்லா பார்த்துக்குங்க. இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை
மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹு தாலா, தெளிவானதொரு வெற்றி என்று அல்லாஹு தாலா பேசி இருக்கின்றான். இதை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். ஹுதைபியா ஏன் வெற்றி என்பதை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இவ்வளவு அழகாக காயை நகர்த்தி இருக்கின்றான். இந்த ஹுதைபியாவிற்கு பின்னால் இப்ப என்னெல்லாம் நடக்கப் போகின்றது, இஸ்லாம் எப்படி சரசரசரவென்று வளர்ச்சி அடைய போகின்றது, எதை நோக்கி இன்னும் இஸ்லாம் செல்ல போகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்